ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் டு மை சேனல். நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்மள பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டி ஸ்கைலைன் பார்த்து எபிசோடு தான், பார்ட் 3 எபிசோடு கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோங்க கேட்டிங்கன்னா, ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்ட போகிறேங்க. என்னடா கட்ட போகிறேங்க கேட்டிங்கன்னா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நம்ம வந்து சிட்டி பார்த்தீங்கன்னா இதை சிட்டி, இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா பாதி மக்கள் வந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளினிக் நினைக்கிறேன். இது வந்து நான் வச்சுக்கிறேன். மெடிக்கல் கிளினிக் இங்கே இந்த இடத்துல இது பார்த்தீங்களா, பிங்க் கலரில், அதான் கைஸ் இது மெடிக்கல் கிளினிக். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது கார்பேஜு. இந்த இடத்துல வேறு என்னது கரண்ட் சப்ளை இல்லையா? சரி விடுங்க சார், நேரத்துக்கு கரண்ட் சப்ளை கார்பேஜ் இருக்குது கைஸ். கார்பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. சரி கைஸ், இந்த கார்பேஜ் ஒன்று இருக்குதா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்ட்ரியல் இருக்குது. இந்த இடத்துல இண்டஸ்ட்ரியல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அப்புறம் வந்து இது ஃபுல்லாக சிட்டி வரப்போகுது. இண்டஸ்ட்ரியல் கொஞ்சம் தான் வரப்போகுது. அந்த சைடு மேலேக்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வரும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுவாக வரும் கைஸ். அதுதான் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்குது. மக்கள் வந்து 1000 வர போகிறாங்க. பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வரப்போகுது கைஸ். இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஐலாண்டு கிடப்போகிறோம். எங்கடான்னு கேட்டிங்கன்னா இந்த கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வாங்கலான்னுக்கிறேன். சரி, பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் தானே, சரி போட்டோம். 5000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்குகிறேன், மேப் இடம் வாங்குறேங்க இடம். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே சிட்டியாக தான் வைக்க போகிறோம். இந்த சைடு ஃபுல்லாகவே சிட்டி கேஸ், மேலேயும் சிட்டி வரும். இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு இது பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் இண்டஸ்ட்ரியல் சைடாக பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறேன். சரி, அது இருக்கட்டும் போகட்டும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து சிட்டியை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1000 பேர் வர போகிறாங்க. டிமாண்ட் வேறு நிறைய வருது கேஸ், அதுக்கு தான் சொல்கிறேன். சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோடை போட வேண்டியதான். ரோடு பார்த்தீங்கன்னா 2 லைன் ரோடு தான். டூ லைன் ரோடு போட்டேன் கரெக்டாக போடுறான்ட்டு சொல்லிட்டு போடுறேன். சரி கேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிரிட்ஜு வேறு சேர்த்து வருது கேஸ், பிரிட்ஜு. சரி, ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வச்சோடனே பார்த்தீங்கன்னா பாதி காசு காலி போயிருக்கு. பாதி காசு காலி. இதுக்கு பிரிட்ஜு வேறு கட்டணும்னா அதனால தான் அதே சேர்ந்து கட்டிச்சு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாங்க கேட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் டனால் போடலாங்க சார். ரவுண்ட் டனாலு எங்கே? ரவுண்ட் டனாலு இதுன்னு இது டேக்ஸு இதெல்லாம் இருக்குது லைஃப். பாலிசிஸ்லாம் ஏற்றலாம் போல இருக்கு. பரவாயில்ல கைஸ், பாலிசிஸு ஹெல்த்து கேரு தோகுது ரோட்டில் தான் இருக்கும். ரவுண்ட் டனல் நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்துட்டேன். ஒன்று இது அன்லாக் ஆகிது. இன்னும் கூடி சீக்கிரம் எல்லாமே அன்லாக் ஆகும். அதெல்லாம் வந்து நான் போடலாம் கைஸ். இது கைஸ், இது என்னது இது பேர் வந்து ரவுண்ட் டனல் தான். இன்னொன்று சொல்லுவாங்க கைஸ் இது பேர். சரி, அது நான் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா சொல்கிறேங்க கைஸ். இப்போதைக்கு இந்த ரவுண்ட் டனல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வைக்க வேண்டியதான். சரி, கரெக்டாக வீடாக வச்சுட்டேன். ரவுண்ட் டனல் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் கைஸ். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டனல் இது பார்த்துங்க கைஸ், இதான் ரவுண்ட் டனல். சரி, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹைவே போகுது கைஸ். இந்த இடத்துல ஹைவே போகுது. அப்போனா ஹைவேலேருந்து கனெக்ட் பண்ணலாம் போல இருக்கு. சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். அது வரைக்கும் சரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பில்டிங் கட்ட வேண்டியதான். சரி கேஸ், இப்போது பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்ட வேண்டிய முதல்ல ரோடை போட இது வந்து இந்த ரோடு வாங்கினாங்க. நிறைய ரோடு கிடக்குது. அதுவும் போடலாம். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக இது தேவைப்படுற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹைவே. அப்புறம் வந்து இப்போ தான் நான் புது கேஸ் இன்டர்செக்ஷனு. இப்போ தான் நான் புது இன்டர்செக்ஷன் பேசுறது. ரவுண்ட் டனல்லாம் வேறு எதுவும் இல்லை, அது இன்டர்செக்ஷனு. இப்போ தான் ஞாபகமே வருது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு லைனாக பாக்ஸ் மாதிரி போட்டதாங்க கேஸ். ஒன்றுன்னா காசு வேறு தீர்ந்துடுது கேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக போட்டுங்கிறேன் நான். முதல்ல வந்து பாஸ் பண்ணிடலாம் காசு வருதான்ட்டு. முதல்ல ப்ளே பண்ணி விட்டேன். கேமு ப்ளே பண்ணோடனே பார்த்தீங்கன்னா காசு வந்துச்சு கேஸ். காசு வந்தோடனே பார்த்தீங்கன்னா போடணும் கேஸ். இது காசு வேறு கம்மியாகிடுச்சு இன்றைக்கி வந்து காசு லாஸ் ஆகுமான்னு தெரில. சரி கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டனால் போட்டேன்.
அப்புறம் இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ஏரியா மாதிரி கட்டணும். அப்புறம் கட்டி கட்டி பெருசாகிக்கலாம் கேஸ். என்ன சொல்கிறீங்க? அப்படியே பெருசாகிக்கலாம் பிரம்மாண்டமாக. சரி இதான் பார்த்துங்க. சரி இது பிரிட்ஜு போல் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. சரி இன்னும் தெரில. கரண்ட் பிரச்சனை தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய மக்கள் வர போகிறாங்க. இப்பயே பாருங்க 1000 போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. 1000 போயிட்டு இருக்குது. இது வந்து கமர்ஷியலு, இது வந்து லோ ஐடென்டிட்டி, அப்புறம் இண்டஸ்ட்ரியலு இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதுவு தான் கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியலுக்கு வேறு கேட்குறாங்க அதிகமாக. சரி நம்ம வந்து கரண்ட்டு வேறு லோ ஆகுது. ஏன்னு தெரில. இது பாருங்க நான் சொன்ன மாதிரி கரண்ட் வேறு ஈஸினும் லோ ஆகுது. என்னன்னு தெரில இப்போ. சரி முதல்ல வந்து கரண்ட்டு என்னடா இது காசு வேறு இல்லையா? சூப்பர்ரா. இனி இந்த மாதிரி தான் கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காசு வர மாட்டேங்குது. சரி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு கேஸ். ஓகே 2000 வருது. நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணன்ட்டேன். அதனால தான் வந்து வருது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமாண்டு வேறு ஏறிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பைப் வேறு போடணும். எதுக்கிட்டான்னு பைப் லைன் போட்டால் தான் கேஸ் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா வேலைக்கு ஆகுது. சரி எங்கேருந்து ஏசிக்கலாம் பைப்பை? சரி கேஸ் இப்போ இந்த இடத்துல இருந்து ஏசிக்கலாம் டேரெக்டாக. என்ன இது காசு வரலையா கேஸ்? காசு வர மாட்டேங்குது. காசு வேணும் கேஸ் நம்மளுக்கு. இப்போதைக்கு காசு இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் போல இருக்கு. சரி கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேய் கேஸ் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 2000 ரூபாய் கேட்குறோம். 5000 3000 கேஸ். என்னது இது? டே என்னடா எங்கடா நில நடக்கும்? ஐயோ நில நடக்கும் எங்கடா என்னடா பூமி அது எங்கடா அது இண்டஸ்ட்ரியலா? என்ன கேஸ் இண்டஸ்ட்ரியல்? எங்கடா அது எங்கண்ணா? ஏன்னா எங்கேயும் காணுமே. என்னடா இது இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு இது அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்துச்சு கேஸ். என்ன பண்ணுறது? ஐயோ கேஸ் இது நிழல் நடக்கல வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சான். அபார்ட்மெண்ட் பண்ணிவிடுவேன் தான். இதை டெலிட் பண்ணிவிடுவேன் தான். அபார்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிழல் நடக்கம் வந்ததுனால நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயோ மின்சாரம் வேறு போயிடுச்சு கேஸ். மின்சாரம் வேறு இல்லை. சரி கேஸ் இதுக்கு மேலே வந்து பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சுனாமி இது அப்பா சாமி நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அதிகமாக இருக்கும் போது உசாராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு விட்றலான்னுங்கிறேன் நான். சரி பைப் லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு பண்ணிட வேண்டியதான். சரி கேஸ் இப்போது பார்த்திங்கன்னா பைப்பை போடு. அப்புறம் வந்து நம்ம வந்து நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா போன வெளியில் 2 தான் நினைக்கிறேன். சிட்டி ஸ்கை லைன் 2 போடலான்னுங்கிறேன். நம்ம முடிவில் இருக்கிறேன் நான். ஏண்டா போடலான்ட்டு போடாமே இருக்கிறியாடா? ஒன்று தான் போடுங்கிறேங்க நீனா. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 முக்கியமாக போடணுங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 எப்படி இருக்குன்ட்டு தான். இது வந்து ஃபஸ்ட்டு லெவல்னால ஐயோ வாய் வர உழந்த. சரிங்க சார் இது முதல்ல இது புரிஞ்சாதான் அது புரியுங்க. சிட்டி ஸ்கை லைன் 2ல் அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எக்கச்சக்கமாக இருந்து கிடக்குது. சரி என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடணும் கேஸ். இது ரோடு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட விடுதான். சரி கேஸ் சில இடத்துல வந்து நான் பேச மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து பேசாமல் நிறுத்திடுவேன் நான். அதுதான் சொல்கிறேன். சரி கேஸ் இப்போ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணி விட்றலாம். கரெக்டாக பொறுமையாக தான் பண்ணணும் கரெக்டாக. சரி இப்போ வந்து இந்த இடத்துல ரொம்ப ஈஸிக்கிறான் தான். சரி கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸ் ஆயிடுச்சு. இது கரெக்டாக பண்ணிடணும் கேஸ். இதெல்லாம் ஓகே கேஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000 போகும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து வரல கேஸ். அவ்வளோவா கம்மியாக தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டு லோவாக தான் வருது கேஸ். அது ஏன்னு தெரில. டிமாண்டு வேறு அதிகமாகிடுச்சா? சூப்பர் கேஸ். நம்ம வந்து டிமாண்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடணும். டிமாண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா லோ ஐடிஹெச்டி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிடுச்சான். சரி நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டேன். சரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தண்ணி வரலையா? என்ன பேசுது? ஆமாம் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க நான் ஒன்றும் பார்த்துட்றேன் இருங்க. என்னடா இது பைப்பில் அந்த ப்ளூ கலரில் வரணுமே எங்கடா அதுன்னு பார்த்துங்கிறேன் நான். சரி கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து டக்கு டக்குன்னு லோ டென்சிட்டி வருது கேஸ், வீடுக்கெல்லாம் வருது. சரி கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துங்குது வீடு. கரண்ட் இருக்குது, கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோம், வேறு எதுவும் இல்லை. கரண்ட்டை கனெக்ட் பண்ணால் போதும். சரி கனெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடு எடுத்துட்டேங்க நான் தெரியாதனமே. சரி கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா எல்லாம் மக்கள் வராங்க போல இருக்கு. சரி இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக சிட்டி கட்டுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சிட்டி. ஐயோ சீவேஜ் பிரச்சனை வந்து டேய் என்ன கேஸ் இது சீவேஜ் பிரச்சனை வந்து. அச்சோ கேஸ், சீவேஜ் பிரச்சனை வந்துச்சா? சூப்பர் கேஸ் இன்னைக்கு. சரி கேஸ், சீவேஜ் பிரச்சனைனால வந்து கரண்ட்டு இல்லை கேஸ், அதனால தான் கரண்ட்டு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. முதல்ல டெலீட் பண்ணிட்டாங்கன்னா தான் சீவேஜ் பிரச்சனை தீரும் கேஸ். இது முதல்ல பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை போட வேண்டியதான். போடு கரண்ட்டு கூட காசு கேட்குறான்டா, அந்த இது கட்டுறதுக்குன்னு காசு கேட்குறான். சரி கேஸ் இருங்க, முதல்ல ப்ளே பண்ணிட்டேன். சரி கேஸ், இது வந்து கனெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு, நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சரி இப்போ சீவேஜ் பிரச்சனை தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து கரண்ட் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க பாஸ் பண்ணி விட்றலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா சீவேஜ்ன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வர லோவில் இருக்குதா, ரொம்ப கரண்ட்டுனால காசு வேணும் எனக்கு. காசு வந்து அதிகமாக வேணுங்க. சரி இப்போ எனக்கு என்ன பண்ணுறது கூட தெரில. சரி டேக்ஸ் மறுபடியும் ஏற்று டேக்ஸ் ஏற்றிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது கேஸ், டவுன் வந்துச்சு கேஸ் நம்மளுக்கு. டவுனு டாய் டவுன் வந்து சரி ஏதோ டவுன் மட்டும் வந்துச்சு கேஸ். டவுனு மைல்ஸ் ஒன்று போயிடுச்சு. சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் எடுத்துட்டோம். 20,000 வந்துக்குது கேஸ், பரவாயில்ல 20,000 வந்துக்குது. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா முதல்ல இந்த கரண்ட்டு பிரச்சனை தீர்த்து விட்றாங்க. கரண்ட்டு வந்து இந்த கோல் பவர் பிளான்ட் வச்சிடலாமான்னு வந்து எனக்கு எங்கே இருக்கிறது கோல் பவரும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பக்கத்தில். இது கோல் பவர் பிளான்ட் வச்சுட்டு நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுக்கு காசு வரும் மொத்தம் காலி. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு சிட்டியை கட்டலாங்கிறேன் ஒரு ஐலாண்டில். சரி ஐலாண்டில் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஐலாண்டு தான் நினைக்கிறேன். சரி நான் வந்து சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிடுறேங்க. ஒரு நிமிஷம், எனக்கு தின்னு ஏறுனே வர அப்புறம் விட்டேன் என்ன பண்ணுறதுன்ட்டு சேவ் பண்ணி விட்டேன். சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியில் கரண்ட்டு போயிட்டு இருக்குமான்னு தெரில, கரண்ட் வந்துட்டு இருக்குங்க. சீவேஜ் பிரச்சனையான்னு தெரில, தீர மாட்டேங்குது. சரி இதான் பாருங்க, இது பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. கோல் பவர் பிளான்ட்டு இப்படி தான் இருக்கும், ஆயிலாக கோலான்னு தெரில இது. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த இடத்துல வச்சிட்டோம் இண்டஸ்ட்ரியல் பக்கத்தில். சரி கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிட்டி பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண வேண்டியதான். இப்போது சிட்டி ஃபுல்லாக டெவலப் பண்ணது. டேக்ஸா? சரி இருங்க, டேக்ஸ் பிரச்சனை தான். சரி இப்போதைக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக மேடு பழமாக இருக்குது கேஸ் இந்த இடத்துல. சரி முதல்ல டேக்ஸ் கம்மி பண்ணிட்டேன். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் 10% 11% வச்சிடலாங்கிறேன் நான். ஏன்டா அப்படிங்கிறீங்க? ஆமாம் சரி வச்சுட்டேன். சரி வச்சுட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மக்கள் குடியிடுறாங்க, இன்னும் வர டிமாண்ட் வர கேட்டுங்கிறாங்க. சரி இப்போதைக்கு இந்த டிமாண்டை வந்து போகட்டும் காய்ச்சி இந்த டிமாண்டை. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வைக்கணுமா? சரி இது வந்து ஏதோ இதுவாங்க போலீஸ் ஸ்டேஷனு அதெல்லாம் வைக்கணுமா? போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் வந்து இந்த ஃபயர் ஸ்டேஷனு. சரி சார், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஸ்டேஷனு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வரணும். ஏன்னா க்ரைம் ரேட்டு பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நீங்களே அந்த வீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன இதுமாரி வந்துக்குது, திருடங்க அதிகமாகட்டுங்கிறாங்களா. இப்போ போகிறடா இந்த சிரிஸ் கையில் இது ஒன்றுக்குது. சரி கேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சரி நம்ம வந்து இந்த டிசைன் ஜோனுக்கு அதிகமாக வருது, இண்டஸ்ட்ரியலுக்கும் வருது கேஸ். அதனால் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு தனியாக ஒரு இடம் வாங்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது வாங்கலான்னு நேரு. சரி இண்டஸ்ட்ரியலுக்கு கூட வாங்கலான்னு தோணுது எனக்கு. சரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா என்ன இது எல்லாம் பிரச்சனையாக வருது.
ஃபயர் ஸ்டேஷன் வைக்கணுங்க. ஃபயர் ஸ்டேஷன் நெருப்பு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் வைக்கலான்ங்கிறேன். என்னடா இது ஃபயரு கைஸ், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபயர் ஸ்டேஷன் வச்சாதான் வேலைக்கு அவங்க கைஸ் பாருங்களேன். சரி இது வந்து போலீஸாக ஃபயரானதில்ல. சரி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல வச்சிடலாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே வைக்கிறது? எங்கே வைக்கிறது? ரோடு போடலாமா? ரோடு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் தனியாக ஒரு இதுவுமே கட்டலாமா? சரி கேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் இந்த வீடியோவுக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே திரும்ப வைக்க போகிறோம்? இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இதுக்கும் அடுத்த சிட்டிக்கும் போகலாம். சரி கேஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு போதும். சரி இதான் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். ஆமாங்க, போலீஸ் வண்டி போகுது. போகுது போயினே இருக்குது. என்ன காய்ச்சி இது? சரி காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டியதான். நம்ம கேமரா வியூவில் ஃபாலோ பண்ண போகிறோம். சரி இருங்க சார், நான் வந்து இது போட்டு விட்டுறேன். சரி என்னடா இது போட முடியல? என்னடா போட முடியலாம்? போடுறேன் கேஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா என்னடா இது அடங்கு. சரி கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமரா ஐத்துறேன். நீங்கள் பாருங்களேன். சரி எப்படி இதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமரா ஐத்துனேன். நீங்களே பாருங்களேன். என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த கேமரா நோத்தணும் போது என்னடா இப்படி நோக்குறது? என்னடா மேலே டாப்பு கூட பார்க்கலாம் போல இருக்கு. சரி கேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே என்னடா இது ஆனால் கொஞ்சம் இதுவாக கோளாறாகுது. நான் திரும்படா என்னடா இது திரும்ப இப்படி பண்ணுறது? இது போடா அப்படி. சரி கேஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபாலோ பண்ணின்னு போகலாங்க. அந்த போலீஸ் கார் எங்கே தான் போகுதுன்ட்டு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரு எங்கடா அது தோக்குதா பார்த்துட்டேன். இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுங்க. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்க முடியுதுன்ட்டு. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ் கார் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணின்னு போகணுன்னா. சரி எது வரைக்கும் போகுதுன்ட்டு. சரி ஃபாலோ பண்ணு. என்னடா இது ஃபாலோ கூட பண்ண முடியல. சரி கேஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே லைக்கை கொடுத்துருவோம். சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கடா போகிறான்னு பார்க்கலாங்க. அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாங்க. ஓகே கேஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த சிட்டி ஸ்கைலைன் பிடிச்சவங்களாம் இருப்பீங்க. ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் செய்வோம். 2 வந்து மாசாக இருக்கும். அது போடணும் டைப் பண்ணுறேன். போட முடியலடா சார். இது என்னடா ஆயிடுச்சு? போட முடியலன்றான்னு கேட்டிங்கன்னா சரி நம்ம வந்து 2 வந்து எப்போன்னு முடிவு எடுத்து போடலாங்க. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறோம். ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறோம். சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் இல்லைங்க. பாய் டேக்கர் மக்களே.